அல்லேலூயா. என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 10:33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3ஆம் நாள் பிரயாணம் போனார்கள். 3ஆம் நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை காட்டும்படி தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை, இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருடைய வேதம் அந்த உடன்படிக்கை பெட்டியில காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேத வசனம் நிறைந்ததுதான் உடன்படிக்கை பெட்டி. கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்ததுதான் உடன்படிக்கை பெட்டி. அந்த வேத வசனம் நிறைந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் முன்னதாக கொண்டு போனார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் முன்னதாக அதை சுமந்து கொண்டு போனார்கள். அப்பொழுது எதற்காக அது சுமந்து கொண்டு போகப்பட்டது என்றால், அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன அப்படின்னா, மோசே சீனாய் மலை மேலே 2 கற்பலகைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்தார். அந்த 2 கற்பலகைகளை என்ன இருக்கிறதுனா, தேவனுடைய உடன்படிக்கை எழுதப்பட்டதும் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டதுமாய் அந்த கல்வெட்டில் காணப்பட்டது. அந்த உடன்படிக்கையை தான் கொண்டு வந்து அந்த பெட்டியில் வச்சதுனால அதுக்கு பேர் என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னா, தேவன் மனிதர்களோடு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை. இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் உடன்படிக்கை எது 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 உடன்படிக்கை? கணவனுக்கும் மனைவிக்கும் உடன்படிக்கை எது? திருவிருந்தா? தாலி. சமுதாயத்தில் அந்த தாலி கட்டின பிறகுதான் அவங்க என்ன செய்கிறாங்க? உனக்கு நான், எனக்கு நீ, என்னாருக்கு புருஷன் இன்னாரு, இன்னாருக்கு மனைவி என்னவங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் இது முதற்கொண்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அந்த திருமணத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறதற்கு அடையாளம் தான் அந்த தாலி. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக அவர் அந்த வசனத்தை அந்த கல்வெட்டில் அந்த கற்களில் எழுதி, கற்பலகைகளை எழுதி அந்த பெட்டியில் வச்சு, இதை நீங்கள் என்ன பண்ணணும்? சுமந்து கொண்டு போகணும். இந்த வார்த்தையின்படி நீங்கள் என்ன நடக்கணும், இந்த வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படியணும், அதுக்கு இதுதான் சாட்சி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைந்த அந்த பலகைகளை பெட்டியில் வைத்ததுனால தான் அந்த பெட்டிக்கு பேர் என்னது? உடன்படிக்கை பெட்டி. இது முதற்கொண்டு நாங்கள் தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், நாங்கள் தேவன் காட்டுகிற வழியிலே நாங்கள் நடப்போம், தேவன் சொல்லுகிற பாதையில் நாங்கள் போவோம், தேவன் சொல்லுகிற இடத்துல நாங்கள் வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்வதற்கு அடையாளமாக தான் அந்த பெட்டி காணப்பட்டது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்ன அந்த உடன்படிக்கையில் ஒரு பெரிய தேவ மகிமை காணப்பட்டது. ஆண்டவருடைய அந்த வசனம் நிறைந்தது. நமக்கு உடன்படிக்கை பெட்டி எது அப்படின்னா, இந்த வேத புஸ்தகம் தான். அவர்களுக்கு உடன்படிக்கை பெட்டி, அந்த பெரிய பெட்டியை தூக்கி கொண்டு போனாங்க. நமக்கு உடன்படிக்கை பெட்டி எது?
இந்த வேத புஸ்தகம் தான். அப்போ நமக்கும் தேவனுக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் இதிலே அடங்கி இருக்கிறது. இதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து, இதற்கு நம்ம செவி கொடுத்து, இதை நாம செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டி ஏன் இவங்க தூக்கி கொண்டு போகணும்? உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் வனாந்தரத்தில் நடக்கக்கூடாதா? உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் இவங்க வனாந்தரத்தில் பயணம் பண்ணக்கூடாதா? ஏன் எங்கே போனாலும் இந்த உடன்படிக்கை பெட்டி தான் முன்னாடி வரணுமா அப்படின்னா, எதற்காக அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னாடி போகணும்னா, அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அல்லேலூயா. நமக்கு முன்னாடி எது செல்லணும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்பதாக செல்லணும். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக செல்லணும். அதுதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த வசனம் அதிகமாக நம்ம காரில் தான் பார்ப்போம், டூ வீலரில் தான் பார்ப்போம், வாகனத்தில் தான் பார்ப்போம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அது மட்டுமல்ல, இந்த வாகனத்துக்கும் காருக்கும் பாதுகாப்புக்காக மட்டுமில்லை. இன்னும் சொல்ல போனால் அது எதுக்காக காரில் அவங்க எழுதி வச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. ஒருத்தர் நல்லா ஒரு காரில் போயின்னுக்கிறாரு. அந்த காரில் பார்த்தா வசனம் இருக்குது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு. டிரைவர் பார்த்தா நல்லா குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எங்கேருந்து செல்லும்? ஆளை தான் கொல்லும் போட்டு. கர்த்தருடைய வசனம் முன்னாடி இருக்குது, உள்ள ஓட்டின்னு போகிற ஆள் சின்ன இல்லை, சரியா இல்லை. ஆகையினால கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனம் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை காட்டும்படிக்கு. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, எங்கே போனாலும் கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு நீ நடக்கணும். எங்கே போனாலும் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நீ நடக்கணும். வசனத்தை கை கொண்டாதான் உனக்கு இளைப்பாறும் இடத்தை அது என்ன செய்யும்? காண்பிக்கும். வசனத்தை கை கொண்டா மட்டும்தான் நீ இளைப்பாறுகிற ஸ்தலம், அதாவது உனக்கு நன்மை அது கொண்டு போய் காட்டும். வசனத்தின்படி நடக்காத மனுஷர்களுக்கு நன்மை அது என்ன பண்ணாது? காட்டாது. ஆசீர்வாதத்தை அது காட்டாது. அவர்களுக்கு தேவையான நன்மைகளை அது கொண்டு போய் சேர்க்காது. ஒரு மனிதனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னாலும் கூட இந்த வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த வசனம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு நன்மையான வழியை காட்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அதில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். அதில் ஒரு பேதையாவே நடந்தாலும் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? திசை கெட்டு போக மாட்டாங்களாம், திசை மாறி போயிட மாட்டாங்களாம். ஒன்றும் தெரியாத பேதைங்க ஆனால் வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்கன்னா அவங்க கூட திசை கெட்டு போயிட மாட்டாங்களாம். நல்லா விவரம் தெரிஞ்சவங்க தான் கரெக்டாக போய் சேருவாங்க. நல்ல ஒரு பேதையாக இருந்தாலும் கூட, எனக்கு ஒன்றும் விவரம் தெரியாதுங்க, ஏதோ இந்த ஐயா சொல்கிறாரு, ஏதோ இந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஏதோ ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க, நான் அதன்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தி கொண்டு அவங்க ஒன்றும் தெரியாத பேதையாக இருந்தாலும் கூட அவர்கள் எங்கே போயிட மாட்டாங்க? திசை கெட்டு வழி மாறி திசை மாறி போயிட மாட்டாங்க. அவர்கள் கரெக்டான ஸ்தலத்தில் வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு வழிகாட்டுவதற்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? இந்த வேத வசனம் நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம என்ன செய்யணும்னா, சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணணும்? சுமக்கணும். எங்க சுமக்கணும்? இருதய பலகையில எழுதி இருதயத்தில் வைத்து நாம் வேதத்தை சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தில் வைத்து சுமக்கிறதுனா என்ன அர்த்தம்? மனப்படம் பண்ணி எங்கே போனாலும் வசனம் சொல்கிறதா? என்கிட்ட ஒருத்தர் வந்தார், ஒரு இரவு நேரத்தில் ஒரு 7 மணிக்கு 8 மணி இருக்கு வந்தார். நான் ஊழியத்துக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருந்தேன். அவர் வந்து எனக்கு முன்னாடியே வந்துட்டார். வந்துட்டு உடனே சரி அவரை பார்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, என்னங்க ஐயா எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு விசாரித்தேன். அப்புறம் அவர் ஆரம்பித்தார் வசனத்தை. ஒரு 1/2 மணி நேரம் வசனம் பேசினார். அதுக்கப்புறம் சரிங்க நான் போயிட்டு வரேன் கிளம்பிட்டார். அவரே வந்தார், அவரே வசனம் பேசினார், அவரே கிளம்பிட்டார். நம்மளை ஒரு வசனமும் பேச விடலை, நம்மளை பேசவே விடலை அவர். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற வசனத்தை பூரா என்கிட்ட ஒப்பிச்சுட்டு அப்புறம் போயிட்டார். போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஏசாமிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அம்மா கஷ்டம் ஆகுதுன்ட்டார். அப்புறம் எதுக்கு அம்மா வசனம் சொல்லியிருந்தேன்? இவ்வளோ வசனம் எதுக்கு மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட? அல்லேலூயா.
ஆகையினால வேதத்தை சுமக்கிறது என்று சொன்னால் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சு வசனத்தை எங்கே போனாலும் மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த வேத வசனத்தின்படி இருதயத்தில் இருக்குமானால், அந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கிறோம் பாருங்க, அங்கே தான் நம்ம இருதயத்தில் சுமக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி அவங்களுக்கு முன்னாடி போச்சு? தானாக போச்சா? கம்ப்யூட்டரில் ரிமோட் கண்ட்ரோலில் போச்சா? இல்லை, அதை அவர்கள் சுமந்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணாங்க? ஆசாரியர்கள், லேவியர்கள் வகுப்பாக சேர்ந்தவர்கள் சுமந்தார்கள். அதை சுமந்து கொண்டு தான் போனார்கள் முன்னாடி, அதை தூக்கி கொண்டு போனார்கள். அப்போ இவர்களுக்கு முன்பாக இவர்கள் கானானை நோக்கி பயணம் பண்ணும்போது இந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த லேவியர்கள் சுமந்து கொண்டு போனார்கள். லேவியர்கள் மட்டும்தான் அதை தொட முடியும், வேற யாரும் தொட முடியாது. அப்படி சுமந்து கொண்டு போனாங்க. அதற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் அவங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்காகவே, அதை தூக்கி கொண்டு போவதற்காகவே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அதனால் அவர்கள் சுமந்து கொண்டு போனார்கள். அவர்களுக்கு பின்பதாக வருகிறவர்களுக்கு அது இளைப்பாறுதலை காண்பித்தது. அல்லேலூயா. அப்போ ஏன் நமக்கு வேத வசனத்தை நம்ம ஏன் இருதயத்தில் சுமக்கணும்? அதை இருதயத்தில் சுமந்து ஏன் அதன்படி நம்ம நடக்கணும்னா, நமக்கு அது எதை காண்பிக்கும்? இளைப்பாறுதலை காண்பிக்கும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீங்கள் வசனத்தின்படி அப்படியே நடந்துக்கிட்டே வாங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு வாங்க. அதுக்கு நீங்கள் இன்னும் அப்ஜெக்ஷன் பண்ணாதீங்க. வசனம் என்ன சொல்லுதோ, வசனத்தை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் அதை என்ன கற்றுக்கொள்கிறீங்களோ அதற்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு 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 வாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. அது உங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்கும்? நல்ல ஒரு இளைப்பாறுதலான ஒரு ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. அப்படின்னா நம்மளாம் செத்துருமா பாஸ்டர்? அப்படி இல்லை. இளைப்பாறுதல்னா சாவது கிடையாது. இளைப்பாறுதல்னா பலவிதமான இளைப்பாறுதல் இருக்குது. ஒரு வேலை செஞ்சுட்டு களைப்பாக இருக்கிறாங்க, அவங்க போய் நிழலில் உட்காந்தானே அது என்னது? இளைப்பாறுதல். ஒரு பசியோடு இருக்கிறாங்க, அவங்க போய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சாங்கன்னா என்னது? இளைப்பாறுதல். ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா என்னது? அது இளைப்பாறுதல். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க, அந்த கஷ்டத்துலேருந்து இப்போ வெளியில் வந்திருக்காங்கன்னா இப்போ கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க? இளைப்பாறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை இல்லையா? அப்போ இந்த இளைப்பாறுதல் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அந்த வசனம் நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு போய் காண்பிக்கும். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. நமக்கு முன்னாடி என்ன போகணும்? வசனம் போகணும். நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் என்ன செய்யணும்? வசனம் முன்னாடி போகணும். வசனம் முன்னாடி போகணும்னா எப்படி அர்த்தம்? இப்போ அவங்க உடன்படிக்கை பெட்டி ஒரு நபர்கிட்ட கொடுத்து முன்னாடி தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் பேர்கிட்ட. இப்போ நம்ம எப்படி என்ன பண்ணுறது? நம்ம பைபிளை முன்னாடி ஒரு ஆளுகிட்ட கொடுத்து நீங்கள் முன்னாடி தூக்கிட்டு போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்றதுவா? இல்லை. வசனம் நம்முடைய இருதயத்தில் எப்போவுமே நமக்கு என்ன பண்ணணும்? இருந்து எங்கே போனாலும் வசனத்தை நினைத்து அதற்கு நீ கீழ்ப்படியணும். அப்போ தான் நீ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறேன்னு அர்த்தம். வசனத்தை நீ சுமக்கிறேன்னு அர்த்தம். அப்படி சுமந்தால் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும்? இளைப்பாறும் ஸ்தலத்தை அது காட்டும். எந்த காரியத்தில் உனக்கு இளைப்பாறுதல் வேண்டுமோ அந்த ஸ்தலத்தை அது என்ன செய்யும்? உனக்கு காண்பிக்கும். எந்த கஷ்டத்திலிருந்து உனக்கு இளைப்பாறுதல் தேவையோ அந்த கஷ்டத்திலிருந்து உனக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். எந்த பிரச்சனையில், போராட்டத்திலிருந்து, எந்த வியாதியிலிருந்து நமக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமோ அந்த இளைப்பாறுதலை இது காண்பிக்க அது கொண்டு போகும். அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கலைன்னா என்னதான்? இளைப்பாறுதல் வாழ்க்கையில் இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா இளைப்பாறுதலை நம்ம பார்க்க முடியாது. நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்துவ அனுபவத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த வசனம் தான் நம்மளுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என் வாழ்க்கையில் நான் எத்தனை வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன்? எவ்வளோ வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்? எத்தனை வசனத்துக்கு நான் நடுங்குகிறேன்? எத்தனை வசனத்தை நான் கேட்டு அதன்படி செய்கிறேன் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். இல்லை முழுக்க இப்போ உதாரணத்துக்கு சபையில் பிரசங்கம் கேட்குறோம், குடும்பத்தை நம்ம வசனத்தின்படி செய்கிறோமா இல்லை நம்ம இஷ்டப்படி பண்ணுறோமா? வசனத்தை கேட்குறோம், நம்ம இஷ்டப்படி வாழறோமா இல்லை நம்ம வசனத்தின்படி செய்கிறோமா என்பதை எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வசனத்தின்படி வாழாமல் குடும்பத்தை என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. வசனத்தின்படி வாழாமல் பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது? ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர முடியாது. வசனத்தின்படி வாழாமல் எந்த காரியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது? சரிப்படுத்த முடியாது. அல்லேலூயா.
ஆண்டவர் அங்கதான் வச்சிருக்க விஷயத்தை. நீ எப்போ வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறியோ, ஒரு வசனத்துக்கு நீ கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டியா, அடுத்த வசனத்தை உனக்கு காட்டுவார். இந்த வசனத்துக்கு இப்ப நீ கீழ்ப்படின்னு, அடுத்தது இன்னொன்னுக்கு அது கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டியா, அடுத்து இன்னொன்னு காமிப்பாரு. இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய 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 தான் அடுத்து 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 உனக்கு வசனத்தை காமிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய கீழ்ப்படிய அது நேரம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? இளைப்பாறுதல்ல நிறுத்தணும். உன் குடும்பத்துக்கு என்ன தேவை இளைப்பாறுதலோ அந்த இளைப்பாறுதலை கொண்டு வந்து அது காண்பிக்கும். உன் குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ, எந்த நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதோ அதில் கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. நாமளோ வசனம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இளைப்பாறுதல் மட்டும் வேணும்னா என்ன பண்ண முடியாது? இளைப்பாறுதலை அடைய முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி அவங்க என்ன செஞ்சாங்க? சுமந்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, வேதத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சங்கீதம் 119:61 வாசிங்க. சங்கீதம் 119:61. வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? மைக்கில் படிமா. துன்மார்க்கருடைய கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உம்முடைய வேதத்தை நான் என்ன பண்ணல? மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வேதத்தை என்ன செய்யணும்? சுமக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? வேதத்தை மறக்க கூடாது. வேத வசனத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. துன்மார்க்கர் என்னை கொள்ளையிட்டாலும் கூட உம்முடைய வேத வசனத்தை என்ன பண்ணல? மறக்கவில்லை. ஏன் நான் மறக்கவில்லை? வேத வசனத்தை மறந்தா என்ன நடக்கும்? ஓசியா 4:6 வாசிங்க. வேதத்தை மறந்தால் என்ன நடக்கும்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். உன் பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்? மறந்துடுவேன். நீ வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளை நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? மறக்க வேண்டியதா இருக்கும். ஏன் பிள்ளைகளை மறக்க வேண்டியதா இருக்கும்னா, உன் பிள்ளைக்காக நீ நிக்கிறல்ல, உன் குடும்பத்துக்காக நீ நிக்கிறல்ல தேவ சமூகத்துல, அப்போ உன் பிள்ளைக்காக நீ நிக்கிறன்னா நீ வேதத்தை நீ மறக்க கூடாது. வேத வசனத்துக்கு நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்ப நீ வேத வசனத்தை நீ மறக்காம அந்த வசனத்தின்படி நீ வாழ ஆரம்பிச்சுன்னா உன் பிள்ளைகளுடைய விஷயத்துல கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? மறந்து காணப்பட மாட்டாரு. உன் பிள்ளைகள் விஷயத்தை மறந்துட மாட்டாரு. உன் பிள்ளைகளுக்காக எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம்? பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக, பிள்ளைகளுடைய சுகத்திற்காக, பிள்ளைகளுடைய எல்லா நன்மைக்காக நம்ம ஜெபிக்கிறல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வேதத்தை மறக்காம இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்ம பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார்னா, அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு கடைசி நேரத்தில் சாகிற தருவாயில் அவங்களுக்கு ரொம்ப கொடிய வியாதி அவங்களுக்குள்ள இருந்தது. அப்போ அந்த அம்மா ஒரு ரூம்ல ரொம்ப இரும்பிக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்களாம். இருமலும் வந்துக்கிட்டு இருக்குமா, ஜெபமும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். ஆண்டவருடைய வசனத்தையும் அவங்க அதிகமாக நேசித்து அதன்படி செய்வாங்களாம். அப்போ அவங்க பையன், அவங்க மகன் போயிட்டு, என்னத்துக்குமா சும்மா யாருக்குமா ஜெபம் பண்ணி கிடைக்கிற, சும்மா வேலை பாருமா, எப்போ உனக்கு தான் உடம்பு முடியல, ஏன்னா கம்முன்னு ரெஜிஸ்டர் எடுத்தானே, ஏன்னா கம்முன்னு படுத்துக்கிட்டு இருந்தானே, இது போல் எதுக்கு இரும்பிக்கிட்டே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை போய் இவர் திட்டுவாராம். அந்த அம்மா சொல்லுவாங்களாம், உனக்காக தான்டா நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய மகன் பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்களுடைய தாய்மார்கள் செஞ்ச அந்த வேதத்தை அவங்க மறக்காம அந்த வேத வசனத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தம் அவர்கள் பிள்ளைகள் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க? ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவர்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கிறது. அவங்க குடும்பத்தில் கர்த்தர் ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். நீ வேதத்தை மறக்காம இருந்தனா உன் பிள்ளைகளை நான் என்ன பண்ண மாட்டேன்? மறக்க மாட்டேன். அல்லேலூயா.
ஏசாயா 17:10-11 வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 17:10-11. உன் பலமாகிய ம் கன்மலையை நீ நினையாமல் ம் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். உன் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தரை மறந்தாய். ஆதலால் அதனால நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே ம். உன் நாற்றை வளரவும் ம். விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் ம். பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே ம். உங்கள் அறுப்பாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை மறந்தா நீ செய்யற வேலை பூரா ஃபெயிலியர் ஆகுன்றாரு. நீ விவசாயம் பண்றியா, அது ஃபெயிலியர் ஆகும். நீ மற்ற எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து நஷ்டம் வரும், அதில் வந்து பிரச்சனை வரும், அதில் துக்கமும் கடும் வேதனையும் தான் வரும். கர்த்தரை மறந்து விவசாயம் பண்ணால் என்ன வருமா? அதில் வேதனை தான் வரும். கர்த்தரை மறந்து குடும்பம் பண்ணால் அதில் என்ன தான் மிஞ்சம்? வேதனை தான் மிஞ்சம். கர்த்தரை மறந்து எந்த வேலை செஞ்சாலும், கவர்மெண்ட் வேலை செஞ்சாலும் சரி, பிரைவேட் வேலை செஞ்சாலும் சரி, கர்த்தரை மறந்து கூலி வேலை செஞ்சாலும் சரி, கர்த்தரை மறந்து குடும்ப காரியத்தை செஞ்சாலும் சரி, அதில் என்னதான் மிஞ்சம்? துக்கமும் கடும் வேதனையும் தான் மிஞ்சும். அப்போ ஏன் நான் கர்த்தருடைய வேதத்தை மறக்கக்கூடாது? எனக்கு வேதனை மிஞ்சிடக்கூடாது, எனக்கு துக்கம் வரக்கூடாது. அதனால நான் கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும்? மறக்காம நான் அதன்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வேதத்தை கண்டுக்கிறதே கிடையாது. வேதத்தை மறந்துடுறாங்க, கேட்ட பிரசங்கத்தை மறந்துடுறாங்க, சொல்லி கொடுத்த ஆலோசனையை மறந்துடுறாங்க. அல்லேலூயா. நம்ம ஆலோசனை சொன்னால் அது அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எது மட்டும் தேவைன்னா நம்மளுடைய ஜெபம் மட்டும் தேவை. இது எந்த விதத்தில் நியாயம்? இது சொல்லுங்க பார்க்க. நிறைய ஜனங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சொல்கிற ஆலோசனைலாம் அவங்களுக்கு தேவையே இல்லை, தேவையில்லாத விஷயம். அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க, எங்கள் குடும்பத்துக்கு அது அப்பாற்பட்ட விஷயங்க. ஆலோசனையோ வசனமோ அதெல்லாம் என்னத்துங்க ஐயா? ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்போ இது என்ன மாதிரி போக்கு இது? நான் கொடுக்குற வசனம் உனக்கு தேவையில்லை, அப்போ நான் பண்ணுற ஜெபம் மட்டும் உனக்கு எப்படி பலிச்சிரும்? நான் பண்ணுற ஜெபம் மட்டும் உனக்கு எப்படி நன்மை கொண்டு வந்துடும்? ஆண்டவர் சொல்றார், வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்புன்றார். அப்போ வேதத்தை நீ கேட்காம, வேத ஆலோசனை கேட்காம நீ ஜெபம் மட்டும் பண்ணுங்க ஐயா அப்படின்னா, அந்த ஜெபம் கண்டிப்பாக என்ன பண்ணாது? உனக்கு உதவியா இருக்காது, அது உனக்கு நன்மையை கொண்டு வராது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் இன்னைக்கு நன்மையை அடையாம போறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஊழியக்காரனுடைய ஆலோசனையை தள்ளிடுவாங்க, ஊழியக்காரனுடைய போதகத்தை தள்ளிடுவாங்க, ஊழியக்காரனுடைய உபதேசத்தை தள்ளிடுவாங்க. ஆனா எது மட்டும் வேணும் ஊழியக்காரங்கிட்ட இருந்து? ஜெபம் மட்டும் பண்ணுங்க ஐயா. அதுக்கும் ஜெபம் பண்ணுங்க ஐயா, இதுக்கும் ஜெபம் பண்ணுங்க ஐயா, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க ஐயா. அது காரணம் வசனத்தை மறக்கிறாங்க, வசனத்தை அவங்களுக்கு பிடிக்கல, வசனத்தை விரும்பல அவங்க. ஆனால் எதை மட்டும் விரும்புகிறாங்க? ஜெபம் மட்டும் விரும்புகிறாங்க. அல்லேலூயா. கண்டிப்பாக அந்த ஜெபம் அவங்களுக்கு என்னவா இருக்காது? பலனை கொண்டு வராது. அதனால தான் வேதத்தை என்ன செய்யக்கூடாது? நம்ம மறக்கக்கூடாது. வேதத்தை மறந்துட்டு நீ போய் எந்த வேலை செஞ்சாதானே இல்லை, நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்து நீ குடும்பமே பண்ணாலும் கூட அந்த குடும்பம் உனக்கு என்னதான் இருக்கும்? துக்கமும் கடும் வேதனையுமா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ வேலை செய்கிற மனிதன் என்னவா இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தை மறக்காம இருக்கணும். இவங்க கர்த்தருடைய வேதத்தை மறந்து இவங்க அந்த வேலையை ஜெபம் பண்ணி செஞ்சுட்டா மட்டும் அது பலனை கொண்டு வந்துடாது. கர்த்தருடைய வேதத்தை இவங்க மறக்காம இருந்து கர்த்தருக்கு இவங்க தன்னை ஒப்பு கொடுத்து நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய காரியங்கள் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் ரெண்டாவது காரியம் என்னது? கர்த்தருடைய வேதத்தை மறக்க கூடாது, வேதத்தை சுமக்க வேண்டும். ரெண்டாவது, வேதத்தை மறக்க கூடாது. துன்மார்க்கர் என்னை கொள்ளையிட்டும் நம்முடைய வேதத்தை என்ன பண்ணல? மறக்கவில்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும்
எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அல்லேலூயா. எஸ்ரா என்கிற ஒரு மனிதன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை என்ன செஞ்சிட்டான்? பக்குவப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்வதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்துறோம். எதுக்கோ பக்குவப்படுத்துறோம். எந்தெந்த காரியத்துக்கோ இருதயத்தை பக்குவப்படுத்தி பழகி கொள்றோம். எந்த சூழ்நிலையிலையும் எந்த கஷ்டத்திலையும் குடும்ப கஷ்டத்திலையும் நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்திக்கிறோம். குடும்பம்னா அப்படிதாங்க இருக்கும், வாழ்க்கைன்னா இப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சகித்து கொள்வதற்கு, எல்லாத்தையும் பொறுத்து கொள்வதற்கு, பொறுமையா இருப்பதற்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தி பழகி கொள்றோம். ஆனா எஸ்ரா எதுக்காக அவர் பக்குவப்படுத்துறார் தன் இருதயத்தைன்னா, வேத புஸ்தகத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை என்ன செய்யறாரு? பக்குவப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை ஆராயவும், வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் நம் இருதயம் பக்குவப்பட வேண்டும். அதை கண்டுக்காம போயிட்டு இருக்கக்கூடாது. காலத்துக்கும் அதை நமக்கு விரும்பாம போயிட்டு இருக்கக்கூடாது. அது என்னவோ நமக்கு என்ன அப்படின்ற போக்கில் இருக்கக்கூடாது. இது யாருக்கோ, இது எதுக்கோ, இது ஊழியக்காரங்களுக்கு தான் இதெல்லாம் தேவை, நமக்கெல்லாம் இது நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் சொல்லி நம்ம கடந்து போகக்கூடாது. வேத வசனத்தை செய்யறதுக்கு, அதன்படி ஆராய்ந்து அதன்படி செய்வதற்கு உன்னை பக்குவப்படுத்தி கொண்டனா கர்த்தர் உன் வாழ்க்கையில அவர் நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. வேதத்தை ஆராய்ந்தால் என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 17:11. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்றது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள், நல்ல குணசாலிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்தா என்ன நடக்கும்? நல்ல குணசாலியா மாறலாம். அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து அந்த வேத வசனத்தின்படி செய்வதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டோம்னா ஓனாயா இருக்கிற ஆள் என்னவா மாறிடலாம்? ஆட்டுக்குட்டியா மாறிடலாம். அல்லேலூயா. வேத வசனத்தை ஆராய்ந்து, நிறைய பேர் வேத வசனத்தை ஆராய்வாங்க, ஆனா அதன்படி செய்வதற்கு தன் இருதயத்தை என்ன பண்ண மாட்டாங்க? பக்குவப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. வேத வசனத்தை படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத வசனத்தை ஆராய்ச்சி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ மதத்தினர், எத்தனையோ பிரிவினர் வேதத்தை புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்க்குறாங்க. எதுக்காக ஆராய்ச்சி பார்க்குறாங்கன்னா, இது பொய்ன்னு நிரூபிக்கணுமா, அதுக்காக இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறாங்க. இதில் நிறைய பொய்யான தகவல் இருக்கிறது, இது பொய்யான வேத புஸ்தகம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறதுக்காக இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அவர்களெல்லாம் நற்குணசாலிகளாக மாறுவாங்கன்னு வேதம் சொல்லலை. அதன்படி செய்வதற்கு, வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்வதற்கு தன் இருதயத்தை என்ன பண்ணுறாங்க? பக்குவப்படுத்துகிறார்கள். அவர்களைத்தான் கர்த்தர் நற்குணசாலிகளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர்களை தான் ஓனாயா இருக்கிறவங்களை ஆட்டுக்குட்டியாய் மாற்றுகிறார். ஓனாயை போல சுபாவம் உள்ளவர்களை ஆட்டுக்குட்டியை போல சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதனால தான் எத்தனையோ முரடரான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரும் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க? ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் கர்த்தருக்காக எத்தனையோ பாடுகளை சகித்து கொண்டு இன்னைக்கு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வேதத்தை என்ன செய்யணும்? சுமக்கணும். அப்புறம் மறக்கக்கூடாது. அப்புறம் ஆராய்ந்து அதன்படி செய்யணும். அப்படி செய்தால் நற்குணசாலிகளாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது வேத வசனத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 1:2 வாசிங்க. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, என்னவா இருந்து? பிரியமா இருக்கணும். வேதத்தின் மேல என்னவா இருக்கணும்? பிரியமா இருக்கணும். கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில மிகுந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்ய முடியும் என்று சொன்னால் வேதத்தின் மேல பிரியமா இருக்கணும். உலகத்துல எது மேலேயோ பிரியமா இருக்கிறாங்க, என்னென்னமோ காரியத்தின் மேல பிரியமா இருக்கிறாங்க. ஐயோ அதுன்னா எனக்கு ரொம்ப உயிருங்கன்றாங்க. எது அதுன்னா எனக்கு ரொம்ப உயிருங்கன்றாங்க. அது மேல அவங்க பிரியமா இருக்கிறாங்க.
ஆனா வேதம் சொல்லி கொடுக்கிறது வேதத்தின் மேல பிரியமாயிரு. உலகத்துல எனக்கு அவங்க என்ன ரொம்ப பிரியங்க, இவங்க என்ன எனக்கு ரொம்ப பிரியங்க, ஐயோ அவங்க வந்துக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா நான் முதல்ல வந்திருப்பனே, அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா உடனே வந்திருப்பனே, அப்போ அவங்க மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், அவங்களன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயோ அந்த சாப்பாடு அது என்ன எனக்கு ரொம்ப பிரியம், ஐயோ இந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப பிரியம், அங்கே போகிறதுன்னு எனக்கு ரொம்ப பிரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது வேதத்தின் மேலே பிரியமாயிரு. எது மேலே பிரியமாயிரு? கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாயிரு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அது மேலே ஒரு ஒரு ஆசை வரணும். அந்த வேத புஸ்தகத்தின் மேலே நமக்கு என்ன வரணும்? ஒரு ஆசை வரணும். அல்லேலூயா. உண்மையிலே பிரியமா இருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தின் மேலே பிரியமா இருக்கிறீங்களா? புஸ்தகத்தின் மேலே பிரியமா, வசனத்தின் மேலே பிரியமா? இந்த வேத புஸ்தகத்தின் மேலே நிறைய பேர் பிரியமா தான் இருக்கிறாங்க. ஆனால் வசனத்தின் மேலே என்னவா இல்லை? பிரியமா இல்லை. வேத புஸ்தகத்தின் மேலே பிரியமா இருக்கிறதுக்கு அடையாளம் என்னது? வசனத்தின் மேலே நீ கீழ்ப்படியணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உன் வாழ்க்கையில் வசனத்தை இம்பார்ட்டன்ட் பண்ணணும். அப்போ தான் நீ வேதத்தின் மேலே பிரியமா இருக்கிறன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த வேதத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஒன்று கூட நடக்கிறது கிடையாது. அது மாதிரி வேத புஸ்தகம் நல்லா சேஃப்டியாக வச்சுருக்காங்க, நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க, ஆனால் அதன்படி நடக்கிறதுக்கு தான் ஆளை காணா. ஆகினால வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிறதுனா அந்த வசனத்தின்படி வாழ்வது. யோவான் சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்றார். அப்போ பிரியமாக இருக்கணும். இந்த வேத வசனத்தை கேட்க, இந்த வசனத்துக்கு செவி கொடுக்க, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய என்னவா இருக்கணும்? பிரியமாக இருக்கணும். ஒரு பிரியம் வரணும். அல்லேலூயா. சரி, இப்போ வேத வசனத்து மேலே பிரியமாக இருந்தால் என்ன நடக்கும்? சங்கீதம் 119 16 119 163 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 163 வசனம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நான் என்ன பண்றேன்? நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தின் மேல பிரியமா இருக்கிறேன், உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன். 165 படிமா. அதுலயே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. நகநட்டை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்காது. பணத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்காது. மனிதர்களை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்காது. ஒரு நேரத்தில் இதெல்லாம் பறி போயிடும். ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானம் உண்டா? மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. அவர்கள் சமாதானத்தினால் நிறைந்திருப்பார்கள். ஏன்னா வேதத்தை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா சமாதான காரணர், சமாதான பிரபு. அப்போ இந்த வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகிறது? மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுறோம், இன்னைக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுறோம், அலையிறோம், அழுகுறோம், புலம்புறோம், கண்ணீர் வடிக்கிறோம், ஐயோ என்ன செய்யறதுன்னு சொல்லி வேதனையில் தவிக்கிறோம். ஆனால் வேதத்தை நீங்கள் நேசித்து அதன்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வேதத்தின் மேலே பிரியமாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அவர்களுக்கு திராட்சை ரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு என் இருதயத்தில் தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற அந்த காலத்தின் சந்தோஷத்தை விட என் இருதயத்தில் என்னத்தை கொடுத்தீங்க? அதிக சந்தோஷத்தை கொடுத்தீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த திராட்சை ரசமும் தானியமும் பெருகினதுனால சந்தோஷம் வருது. எங்களுக்கெல்லாம் அது இல்லாமலே எங்களுக்கு என்னவா இருக்கிறது? சந்தோஷமா இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் பணம் பெருகினதுனால சந்தோஷம் வருது. எங்களுக்கு பணம் இல்லாமலே நாங்கள் என்னவா இருக்கிறோம்? சந்தோஷமா. அவங்களுக்கு பெரிய நகை, பணம், வெள்ளியும் பொண்ணும் சேர்ந்ததுனால சந்தோஷமா இருக்குது. பொருளாதாரம் சேர்ந்ததுனால சந்தோஷமா இருக்கிறது. எங்களுக்கும் அதெல்லாம் இல்லாமலே நாங்கள் என்னவா தான் இருக்கிறோம்? சந்தோஷமா தான் இருக்கிறோம். நமக்கு தேவை சந்தோஷம் தானே. அது பணத்தால் வந்தா என்ன, அது சும்மா வந்தா என்ன, நமக்கு என்ன? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இலவசமாக தராரு. பணத்தை சம்பாதிச்சு அதில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட பணம் இல்லாமலே சந்தோஷமா இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், வனாந்தரத்தில் ஒரு மூலையில் குடியிருப்பது நலம். அல்லேலூயா. பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் காளையின் கரியை பார்க்கலாம் இலைக்கரிய மேல் என்று வேதம் சொல்கிறது. ஆகினால நமக்கு சந்தோஷத்தை, மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதற்கு காரணம்
வேதத்தின் மேல நீ என்னவா இருக்கணும்? பிரியமா இருக்கணும். வேதத்தை நேசிக்கணும். வேதத்தின் மேல பிரியமா இருக்கணும். சரி, அடுத்தது என்ன செய்யணும்? வேதத்தை, அந்த வசனத்தை முழுசா படிங்க. சங்கீதம் 1. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த சங்கீதம் 1மா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். கர்த்தருடைய வேதத்தில் முதலாவது பிரியமா இருந்து, ரெண்டாவது என்ன செய்யணும்? அதுல தியானமா இருக்கணும். இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்ததா வேதம் என்ன சொல்கிறதுனா, வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். வேதத்தை நல்லா தியானிக்கணும். வேத வசனத்தை தியானிக்கிறதுனா என்ன? ஆராய்ந்து பார்க்கறது வேற, தியானிக்கிறது வேற. இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனம் என்ன சொல்லுது, அதுக்கு அடுத்து இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது, இது ஆராய்ந்து பார்ப்பது. தியானிப்பது ஒரே வசனத்தை எடுத்து, ஒரே சம்பவத்தை எடுத்து, ஒரே அதிகாரத்தை எடுத்து, அதில் நல்லா பொறுமையாக உட்கார்ந்து இந்த வசனத்தை ரொம்ப பார்த்து, மைன்யூட்டாக பார்த்து, அந்த வசனத்தை கவனித்து, அதுதான் தியானிப்பது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை 1 மணி நேரம் கூட என்ன செய்யலாம்? படிக்கலாம். அதுக்கு பேர் தியானிப்பது. ஆராய்ந்து பார்ப்பது வேற. வேதாகம புஸ்தகத்தை நிறைய இந்த வசனத்தை, அந்த வசனத்தை, அதுவும் கூட இதை ஒப்பிட்டு, இதுவும் கூட அதை ஒப்பிட்டு, இப்படி நிறைய ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னொரு விதம் தியானிப்பது. இந்த வசனம் என்ன சொல்லுது, இதில் என்ன காரியத்தை சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி இன்னும் அதை என்ன செய்யலாம்? டீப்பாக அதை நம்ம தியானம் பண்ணலாம். அல்லேலூயா. அப்படி தியானித்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, 3வது வசனம் சொல்லுகிறது, அப்படி தியானிக்கிற மனுஷர்களுக்கு அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஏன் நான் வசனத்தை தியானிக்கணும்னா, நான் செய்யறது வாய்க்கணும்னா, நான் வசனத்தை கொஞ்சம் என்ன பண்ணணும்? தியானித்து பார்க்கணும். ரெண்டாவது, நான் தியானிச்சா என்ன நடக்கும்? சங்கீதம் 39:3 வாசிங்க. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வேத புஸ்தகத்தை தியானிக்க பரலோக அக்கினி உங்க மேல என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்க மேல நிரம்ப ஆரம்பிக்கும். அதுதான் சொல்லுகிறது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வேத வசனத்தை தியானிக்கிறது சும்மா இல்லை. வேத வசனத்தை தியானிக்கிறது ஏதோ வெறுமையாக போயிட காரியம் அல்ல. வேத வசனத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தை, உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் நிரப்ப ஆரம்பிச்சிருவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறது, வேத வசனத்தை படிக்கிறது, வேத வசனத்தை ஆராயறது. இதெல்லாம் நம்ம செய்ய வேத வசனத்துக்குள்ள நம்மளுடைய நேரத்தை செலுத்த உனக்குள்ளே ஒரு அக்கினி இறங்கும். அல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கும்? சங்கீதம் 119:99 வாசிங்க. முடிக்க போகிறோம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 99வது வசனம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதிச்சவங்களை விட நான் என்னவா இருக்கிறேன்? அறிவுள்ளவனா இருக்கிறேன். அறிவுள்ளவனா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல அறிவில்லை, இந்த உலகத்துல பேசிக்கொள்கிற அறிவில்லை. தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு, அந்த அறிவு நமக்கு வளர்ந்துரும். இந்த உலகத்தின் அறிவு தான் ஏற்கனவே நமக்கு நிறைய இருக்குது. அல்லேலூயா. உலகத்தில் வாக்குவாதம் பண்ணுறதுக்காக அறிவு இல்லை, உலகத்தில் பிழைப்பதற்காக அந்த அறிவு இங்கே சொல்லப்படலை. உங்களுடைய வேதத்தை நான் தியானிக்கிறபடினால, உங்களுடைய சாட்சிகளை நான் தியானிக்கிறபடினால, அது என் தியானமாக இருக்கிறபடினால எனக்கு போதித்தவர்கள் எல்லாரை விட நான் என்னவா இருக்கிறேன்? அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அப்போ கர்த்தர் உனக்கு அறிவை கூட்டி தருவார். வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு என்ன உண்டாகும்? அறிவு உண்டாகும். உலக அறிவு கிடையாது. உலக அறிவு வச்சு தான் அது நம்மளை இருமாப்பை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும்னு வேதம் சொல்லுது. அது எந்த அறிவுன்னா உலக அறிவு. அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆகையினால
இந்த உலகத்தின் அறிவு இருமாப்பை உண்டாக்கும். தேவனை அறிகிற அறிவு அது நமக்கு பரலோகத்தின் பரிசுத்தத்தை உண்டாக்கும். அப்போ வசனத்தை நம்ம தியானிக்கிறபடினால என்ன உண்டாகும்? அறிவு உண்டாகும். எந்த அறிவு? சண்டை போடுற அறிவு இல்லை. எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுறது, எப்படியெல்லாம் குறை கண்டுபிடிக்குமோ அப்படியெல்லாம் குறை கண்டுபிடிக்கிறது, எப்படியெல்லாம் வாக்குவாதம் பண்ணும் அப்படி அந்த மாதிரி அறிவு இல்லை. நமக்கெல்லாம் அந்த மாதிரி அறிவே வராது இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இப்படிலாம் இவங்க எடுத்துக்குவாங்களா, இப்படியெல்லாம் இவங்க நினச்சிக்குவாங்களா, இந்த வார்த்தை இப்படியெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குதான்றது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க அறிவு உள்ளவர்களாக இருப்பாங்க. நமக்கு அறிவு அதில் தேவையில்லை, அது வீணான குப்பை. அது நமக்கு தேவையான அறிவு எதில் வேணும்? இந்த வேத வசனத்தில் தான் அறிவு வேணும். அல்லேலூயா. உலகத்தில் ரொம்ப ஒருத்தவங்க அறிவு உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அறிவு கம்மியாக தான் இருக்கும். இதில் ஒருத்தவங்க ரொம்ப அறிவு உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா உலக அறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பார்த்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அல்லேலூயா. உலகத்தாரை போல நம்மளால் பேச முடியாது. இந்த அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா உலகத்தாரை போல அவர்களுக்கு ஈடாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அவர்கள் ரொம்ப அறிவுள்ளவர்களாக பேசுவாங்க, அவங்க கூட நம்மளால் சரிக்கு சரியாக நம்ம நிற்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய அறிவு நமக்கு கிடையாது. நமக்குள்ள அறிவு எந்த அறிவு? வேத அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. உலகத்தில் நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் நீ ஏசாமி பற்றி சொல்லிப்பாரான், அவங்களுக்கு புரியுதா? அதே புரியல. அவங்க சொல்கிறது நமக்கு என்ன பண்ணுறதில்ல, விளங்குறது கிடையாது. நமக்கு விளங்குனத பூரா என்னதான்? கர்த்தரை குறித்த காரியங்கள் தான். அப்போ வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அறிவு பெருகும். அல்லேலூயா. எந்த அறிவு? வேதத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடினால அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு ரோமருக்கு எழுதுறாரு. அல்லேலூயா. அப்போ தேவனை அறிகிற அறிவில் நம்ம பற்றி கொண்டு இருக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நம்ம நிரம்பி இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். தேவனை அறிகிற அறிவில் நீ வளர்ந்தாதான் உன் குடும்பத்தில் என்ன நடக்குது, உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, உன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது, இந்த பிரச்சனையை எப்படி சரிப்படுத்த முடியும், அந்த போராட்டத்திலேருந்து எப்படி வெளியே வர முடியும், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதுக்கு என்ன காரணமாக இருக்குது, இதெல்லாம் உனக்கு அப்போ தான் தெரிய வரும். அதுக்கு பேர் தான் அறிவு. எந்த அறிவு இருந்துச்சுன்னா? இந்த அறிவு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த அறிவு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய? நம்ம ஒரு குருடரை போல தான் வாழ நேரிடதான் இருக்கும். ஆகையினால உலகத்தை அறிவு நம்ம பெற்றுக்கொள்ள ரொம்ப ஓட தேவையில்லை. நமக்கு வேதத்தில் உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஆராய்ந்து பார்த்து இந்த தேவனை அறிகிற அறிவை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னா, ஒரு மனைவி தான் புருஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ அந்த புருஷனோட எப்படி வாழணுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மனைவிலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புருஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆப்போசிட்டான விஷயத்தில் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கூடி வாழ்வதற்குண்டான, குடும்பத்தை நன்றாய் நடத்துவதற்குண்டான அந்த அறிவு இல்லை, தேவையில்லாத அறிவில் வளர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது வேஸ்ட்டும், அது குடும்பத்தை வீணாக்கிடும், வாழ்க்கையை செதைச்சிரும். ஆகினால குடும்பத்தை அறிகிற அறிவு நமக்கு கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அது உண்டாகும். அதற்கு கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவு நமக்கு என்ன பண்ண வேண்டும்? நன்றாய் வேண்டும். அதற்கு நாம் வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது காரியம் என்னது? வேதத்தை சுமக்க வேண்டும். மறக்க நான் இப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து இப்படி கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதத்தை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை முதலாவது என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தது என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்யக்கூடாது? வேதத்தை மறக்கக்கூடாது. இது ஏதாவது ஒன்று எப்படியாவது ஒரு ஆர்டரை வச்சிங்க. ஆகையினால இந்த 5 காரியங்களை நம்ம உள்ளடக்கி கொண்டு இதில் ரொம்ப கவனமாக இருப்போம் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு மிகுந்த பலனை மிகுந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. இதனால் எப்படி பார்த்தாலும் வேதத்துக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.